வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா அமேசானில் செல்லர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இ-காமர்ஸ்னால் என்னன்றதை பற்றியும், அதுக்கடுத்து இ-காமர்ஸ் பிஸ்னஸில் அமேசானில் எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்றதை பற்றியும் நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இதை வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் seller.amazon.in கொடுக்கோங்க. இல்லாட்டி செல்லர் அமேசான் இருந்தாலும் ஓகே. இப்போ இதில் என்ன விஷயம் முக்கியமானதுன்னா, செல்லர் amazon.in போகணும், .com போகக்கூடாது. .com இன்டர்நேஷ்னல் அக்கௌண்ட்டு. இதில் நம்ம ஃபஸ்ட் டைம் போய்ட்டு செல்லர் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் இல்லையா, ரெஜிஸ்டர் நான் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் செல்லிங் கொடுத்துட்றேன். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நான் அப்படியே போடுறேன். நீங்கள் உங்களோட மெயில் ஐடி போடுங்க. இதெல்லாம் காப்பி பண்ணிக்காதீங்க, அது எரர் கொடுக்கும். சரிங்களா? பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஒரு கேரக்டர் கேட்குது, நான் கொடுக்குறேன். 24MXCE. ஓகே, கொடுத்துட்டேன். திருப்பி அகைன் கேட்குது. நியூலியாக தான் ஓப்பன் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக் கேட்குது. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இமெயில் ஐடி பக்கத்தில் தான் இருக்குது, நான் அதுக்கே கொடுத்துக்கிறேன். T4N8CF enter OTP. கூகுளில் ஆல்ரெடி மெயிலை சிங்க் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இமெயில் ஐடி பார்த்துட்டு நான் பாஸ்வேர்டை மட்டும் போட்டால் போதும். ரொம்ப நாள் கழிச்சு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்திருக்கு. இந்த பாஸ்வேர்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு OTPயை இதில் ஃபேஸ் பண்ண விட மாட்டாரு. ஓகே, 6 நம்பர் தான்ன்றதுனால நம்ம அப்படியே நோட் பண்ணிகிட்டே போட்டுக்கலாம். 94412 தென் எண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ நியூ பாஸ்வேர்ட் கேட்குது. நியூ பாஸ்வேர்டு. இப்போ திருப்பி பாஸ்வேர்டு அகைன் போடணும். அகைன் போட்டாச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ மொபைல் நம்பர் கொடுக்கணும். கேட்குது, கொடுத்துக்கணும். நான் என்னோடய மொபைல் நம்பர் போடுறேன். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க. இந்த நம்பரை நோட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது ஆன்டி ஆட்டோமேஷன் சேலஞ்ச் கேட்குது. சேலஞ்சு பண்ணிக்குவோம். இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும்னு சொல்லுவேன். ஓப்பன் ஓடிபி வந்துருச்சு. 652824. இது தப்பா கரெக்டாக தான் கொடுத்தேன். இந்த மொபைல் நம்பர் யூ ஹேவ் ப்ரொவைடட் இஸ் ஆல்ரெடி யூஸ்டா. நானும் கொடுத்துட்டு ஸ்டெப் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுவேன், அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸ் நேம் என்னன்னு கேட்குது. நான் சும்மா ஒரு ட்ரையல் அக்கௌண்ட் தான், இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதனால் நான் சும்மா போட்டு வைக்கிறேன். அக்ரிமெண்ட்டு நம்ம ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணால் தான் நம்மளை உள்ள விடுவாங்க. ஸோ டிக் மார்க் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன்.
ப்ராசஸ் எடுக்க டைம் ஆகுது. அதே நம்பர் கேட்குது, கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் நம்பர் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய நம்பரில் இருக்கிறதுனால அந்த நம்பர் எடுக்காத. இது வந்து என்னோட இன்னொரு நம்பருக்கு கொடுக்குறேன். எல்லோரும் எல்லா நம்பரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? வெரிஃபிகேஷன் கோட் நம்ம அதில் விட்டதுனால இதில் கேட்குது. இப்போ 505258. இப்போ வந்து ஸ்டோர் நேம் திருப்பி அதையும் கேட்குது. NVM ஸ்டோர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன நேம் வைக்கணுமோ அந்த நேம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து செக் அவைலபிள் கேட்குது, செக் பண்ணிடுறேன். ஸ்டோர் நேம் இஸ் அவைலபிள்னு கேட்குது. ஓகே, அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது மாற்றி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். நான் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ்னு கேட்குது, கிளாத்திங் அண்ட் அக்சசரிஸ் கொடுக்குறேன். இது வந்து என்னென்னா பின்கோடு கேட்குது, பின்கோடு அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்குது. அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. நான் சும்மா ஓரளவு ஒன்று டைப் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நான் அப்படியே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக அப்படி டைப் பண்ணிட்டேன். ஷிப்பிங் யூஸிங் யுவர் ஓன் கொரியர்னு கேட்குது. நீங்கள் வந்து ஓன் கொரியர் யூஸ் பண்ணுறதை விட இவங்க கொரியர் யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த டைமுக்கு அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக இவங்களோடதை நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஆல்டர்னேட் பிக்கப் அட்ரஸ்ன்னு கேட்குது. இல்லை அதெல்லாம் கிடையாது. இது ஒரு நிமிஷம் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்றேன். யுவர் பின்கோட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் அமேசான் ஈஸி ஷிப். அதாவது ஈஸி ஷிப்மெண்ட்டுக்கு இந்த பின்கோடு வந்து எலிஜிபிள் இல்லையா. ஸோ வந்து ஷிப் யூஸிங் யுவர் ஓன் கொரியர்னு கொடுத்துட்றேன். அதாவது வந்து இந்த பின்கோடில் வந்து அவங்க வந்து பிக்கப் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்னோடய ஓன் கொரியரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் என்னேபிள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்குது, அதையும் கொடுக்கணும் நம்ம. இப்போ ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபி என்னேபிள் அந்த கேட்டது இல்லையா, அந்த ஓடிபி வந்துருச்சு. ஒரு நிமிஷம், அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது என்ன ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். அகைன் ஓடிபி, மொபைல் நம்பர் கேட்குது. ஒரு நிமிஷம். நான் எதையும் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்து வச்சுக்கல. அப்படியே நம்ம வீடியோ எடுக்கும்போது அப்படியே எடுத்து சொல்லிகிட்டே போயிடுவோம் அப்படின்றதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். அதனால தான் லேட் ஆகுது, சாரி. NECM
இருக்குன்றப்ப ஓகே E3WHGM இது கரெக்டாக இருக்கும். ஓகே, திருப்பி அகைன் ஒரு ஓடிபி வருது. இது வந்து என்னது ஓடிபி வந்துருச்சு. ஓகே 380368. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க போல் எல்லா விஷயத்தையும். டோன்ட் ரெக்வயர் ஓடிபி ஆன் திஸ் ப்ரௌசர். நான் இந்த ப்ரௌசருக்கு திருப்பியும் வந்து ஓடிபி கேட்க வேண்டான்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பர் அந்த பேன் நம்பர் உங்களோட வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஐ வில் அப்டேட் லேட்டர்னு கொடுத்துட்றேன். அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் வந்து இன் ஆர்டர் டு சர்வ் யுவர் கஸ்டமர்ஸ், இப்போ கொரோனா வைரஸ்ன்ற இஷ்யூ போயிட்டுருக்கிறதுனால வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர்ஸ் சர்வ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறது டெம்பரரியாக சர்வ் பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அமேசான் செல்லர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்டார்ட் செல்லிங். இப்போ நம்ம இதில் வந்து அமேசான் செல்லர் அக்கௌண்ட் பேனல் அது. இதில் கேட்லாக் பண்ணணும்னா ஆட் ப்ராடக்ட் கொடுத்து போட்டுக்கலாம். அது வந்து இன்வென்ட்ரி ரிலேட்டட்ஸு, இது ப்ரைஸிங், இது ஆர்டர்ஸ், இது ஒரு ஓரலாக சொல்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டு, இதுக்குள்ளே வந்து நம்ம ப்ராடக்ட் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து வந்து ப்ரோக்ராம்ஸ், அந்த இவங்களோட அமேசான் டீமோட ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணால், ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணால் அதுக்கு ஒரு ரிவார்ட்ஸ், அப்புறம் செல்லருக்குன்னு ரிவார்ட்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து அதுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அடுத்து பேமெண்ட்ஸு, ரிட்டர்ன் ரிப்போர்ட், கேஷ், இந்த பேமெண்ட் ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ், இது ஆப்போடது. அதுக்கடுத்து வந்து இதில் நம்ம பண்ணுறது வந்து B2C தான் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோம். இதில் வந்து B2B இருக்குது. அந்த B2Bக்கான இது அது எல்லாமே இதில் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து வந்து நம்ம எப்படி லிஸ்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஓடிபி வந்துருச்சு, கொஞ்சம் ஃபோன் நம்ம பார்த்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.